அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2A குரூப் 4 லேப் அசிஸ்டன்ட் ஸோ இந்த மாதிரி எக்ஸாமுக்கு தேவையான நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2A கான எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழ் அண்ட் மேக்ஸ் வந்து நல்லாவே நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. பட் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த அளவுக்கு என்னென்ன லெசன்ஸை நம்ம தெளிவாக படிக்கணும். ஏன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸுக்கு 95 கொஸ்டின் போடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி மேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி 20-22 எடுத்திருப்பீங்க. பட் ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைடிங் ஃபேக்டராகவே இருக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த அளவுக்கு. ஏன்னா நிறைய கண்டென்ட் இருக்கும். நீங்கள் வந்து 10 டாப்பிக்கில் 9 டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் எல்லாமே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை படிக்கிறது, எப்படி படிக்கிறது, ப்ளஸ் ஸ்கூல் புக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் ஃபுல்லாக படிக்கிறதா இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நிறைய கன்ஃபியூஸில் இருந்தாலும் இந்த ஒரு வீக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 லெசன்ஸை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50 கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அது என்னென்ன லெசன்ஸ், அது எங்கெங்கே இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குரூப் 4 அண்ட் குரூப் 2 குரூப் 2A ஜென்ரலாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10th வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டியில இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, இந்திய வெளியுறவு கொள்கை, இந்திய சர்வதேச உறவுகள், ஸோ இந்த 5 லெசன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக படிச்சிருக்கணும். எஸ்பெஷலி இந்த 3 லெசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, இந்த 3 லெசன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதுல இருந்து கொஸ்டின் வராம டிஎன்பிஎஸ்சியில் இருக்கவே இருக்காது. அதுக்கடுத்து 10th வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜாகிரபியில உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரபி டிஎன்பிஎஸ்சி சிலபஸை பொறுத்த அளவுக்கு இந்த 7 லெசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜாகிரபியே சொல்ல போனா. ஏன்னா நீங்க இந்த 7 லெசன் நீங்க தெளிவா படிச்சிருந்தாலே உங்களுக்கு இந்தியன் ஜாகிரபியை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா வந்து முடிஞ்சிடும். எல்லா டாபிக்குமே வந்துடும். இந்தியாவோட அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு, இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள், இந்திய வேளாண்மை கூறுகள், இந்திய வளங்கள் மற்றும் தொழிலகங்கள், இந்திய மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம், தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், தமிழ்நாடு மானிட புவியியல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஜாகிரபியில கவர் ஆயிடும். இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 9ல தமிழ்நாடு ஜாகிரபியில வந்து கவர் ஆயிடும். புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ இந்த லெசன்ஸ் 7 லெசன் நீங்க தெளிவா படிச்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து யூனிட் 9 அண்டு ஜாகிரபிலும் கவர் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 10th வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது தனியாகவே நம்மளுக்கு யூனிட் 7 டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து இந்த 19ஆம் நூற்றாண்டின் இந்தியாவில் சமூக மற்றும் சமய சீர்திருத்த இயக்கங்கள், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், காலனித்துவத்துக்கு எதிரான இயக்கங்களும், தேசிய தோற்றமும், காந்திய காலகட்டம், தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டில் சமூக மாற்றம். ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎன்சியில் வந்து கவர் ஆயிடும். ஸோ ஐஎன்சி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காந்தியன் ஏரான்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் பீரியட் ஐஎன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது காங்கிரஸ் ஸ்டார்டிங் பீரியட்லேருந்து 1947 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1885 இருந்து 1947 வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அந்த காலக்கோடு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அதை வச்சு ஃபுல்லாக நம்ம படிச்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி. ஸோ 6th ஸ்டாண்டர்டை பொறுத்தவரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், தென்னிந்திய அரசுகள் நீங்க கிளியரா படிச்சிருக்கணும். 7th பொறுத்தவரை டெல்லி சுல்தானம், விஜயநகரம் மற்றும் பாமினி அரசுகள், அதுக்கப்புறம் முகலாய பேரரசு, மராத்தியர்கள். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப் 4க்கும் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் குரூப் 2 அண்ட் குரூப் 2A இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ 10th பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வளர்ச்சி, அரசாங்கம் மற்றும் வரிகள், தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள். 13வது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னும் அதாவது பின்னும் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே 11th பாலிடிக்ஸ். ஓகேங்களா? இது 11th எக்கனாமிக்ஸ். ஏன்னா எக்கனாமிக்ஸை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 10th வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கண்டென்ட் இருக்காது. 11th 12th தான் நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் ஆகும். எஸ்பெஷலி 11th இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னும் பின்னும், இந்தியாவில் மேம்பாட்டு அனுபவங்கள், இந்திய நேஷனல் மூவ்மெண்ட்ல 6வது. 6th வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், 33வது லெசன் வந்து பாத்தீங்கன்னா வட இந்திய வேத கலைகளும் தென்னிந்தியாவில்
பெருங்கற்கால பண்பாடும் சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். அதுக்கப்புறம் சங்க காலத்தில் பண்டைய தமிழகம் சமூக பண்பாடும். ஸோ இந்த லெசனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்களான்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக கேட்குறாங்க. இதெல்லாம் நம்ம படிக்க மாட்டோம். ஸோ 7th பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும் சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9th பொறுத்தளவுக்கு பண்டைய நாகரிகம் தொடக்க கால தமிழ் சமூக பண்பாடும். ஸோ இந்த 2 லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதாவது ஐஎன்சியில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸு. அதுக்கப்புறம் 11வதுல வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதி, தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, தமிழக அரசியல் சிந்தனை. ஸோ இதெல்லாம் யூனிட் 9ல வந்து கவர் ஆகும். ஓகேங்களா. அப்புறம் சயின்ஸை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்கும். எக்ஸ்பெஷலி இந்த 10 டாப்பிக்கை தெளிவாக படிச்சுங்க. ஒளியியல் அதாவது லைட்டு, சவுண்டு, கார்பனும் அதன் சேர்மங்களும், மரபியல், உடல் நலம் மற்றும் நோய்கள், சுற்றுச்சூழல் மேலாண்மை, தாவரங்களை கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம், தாவர மற்றும் விலங்குகளின் ஹார்மோன், தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம், அமிலம் மற்றும் காரம், உப்பு. ஸோ இந்த 50 லெசனை நீங்க தெளிவா படிச்சுக்கிட்டாலே வரக்கூடிய இந்த குரூப் 2 அண்ட் குரூப் 2A எக்ஸாம் இல்லாம பிளஸ் குரூப் 4க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாமே தெளிவா படிச்சுக்குங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் வர வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு லெசனா வந்து தெளிவா வந்து வீடியோஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ.